பாதி பேருக்கு அப்பா இந்த பையனுக்கு வளர்ச்சி பயன்படலை. அப்பா மாதிரி என்ன செய்யணும்னா பூரா தண்ணி அடி, வம்பு தும்பு, போலீஸ் கேஸ், ஏதாவது வெட்டு குத்துல நிற்பான். இவ்வளோத்தையும் வச்சுட்டு அவர் என் பையன் மட்டும் நல்லா வரணும் எப்படி வருவார்? எங்கள் அப்பா தண்ணி அடிக்க மாட்டார், புயலை போட மாட்டார், நீட்டான ஆள். கை தூக்கு போகும் 4 பேர் கை தூக்கிறீங்க. எங்கள் அம்மா தான் நல்லா பார்க்குறாங்க, நான் அந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் சொல்லுற. கை தூக்கு. பார்த்தீங்களா தலைவரை? இதான் சார் தம்பி நிஜம். இந்த பையனை சொல்கிறான், என் வாழ்நாளில் நான் என்ன செய்ய மாட்டேன், எனக்கு ஏன்னா எங்கள் அப்பா அடித்து என் குடும்பம் சீரழிஞ்சதை பார்த்து அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன் சார்னு சொல்கிறான். புரிஞ்சா? நீ யாரும் நினைச்சக்கூடாது அந்த போதை எடுக்க. ஏன்னா உங்கள் அப்பா தப்பு பண்ணுறா, நீங்கள் பண்ணக்கூடாது. வறுமையை ஒழிக்கணும், வன்முறையை ஒழிக்கணும், போதை பொருளை ஒழிக்கணும். இப்போ விளையாட வந்தாச்சு, உள்ளே வந்திருக்கக்கூடாது. வந்துட்டோன்னா இந்த உலகத்துக்கு நாம் யாருன்னு காட்டினா தான் நம்ம யாருன்னு தெரியும். வேறு எப்படி காட்டுவா? படித்து காட்டுவியா? இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக காட்டுவியா? ஒன்றில் எப்படி காட்ட முடியும்? விளையாண்டு காட்ட முடியுங்களா? அந்த விளையாட்டுக்கு நீ எவ்வளோ இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்ம முக்கியம் இந்த போதைப் பொருளுக்கு எதிராக நம்ம இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஒழிச்சா தான் கபடி விளைவிக்க முடியும். சரிலாமா? ஒரு காலம் அடுத்த போய் நல்ல பிளேயர் சொல்லா கேட்டால் நானே நல்ல பிளேயர் தான் சொல்லு. நீ மோசமான பிளேயராகவே இருந்துட்டு போ. ஒன்றை அண்டர் எஸ்டிமேட் போடாத, ஒன்றை தாழ்த்தி என்ன செய்யாத. அவன் 2 ரேட் பாயிண்ட் எடுக்கா, நீ 2 ரேட் மாட்டுறா, நாளைக்கு நீ ஸ்கோர் பண்ணிட்டு போறா. உன்னோட பவர் தானே, நீ ஸ்பீடு கொடுத்தல், அவன்கிட்ட மோத முடியாது. கை வச்சா கை நிறுத்தி தள்ளு. அடுத்த வந்துடலாமா? அடுத்த மூணு வந்துடலாமா? நான் சொன்னது ஒன்று, நான் அவன் நிமிந்து அடிக்க சொன்னேன், இவனை கைக்கு சொன்னேன். 2மே நடக்கலைங்க. ப்ரெஷர் சமையல் நான் எனக்கு தேவையில்லை. இது கரெக்டு தான். இப்படி அடித்தா இப்படி தான் போகணும். வெரி குட். இதுக்கு பேர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இது எல்லாருக்கும் வராது. ஒரு செகண்ட் பின்னாலும் வேலைக்கு ஆகாது. இப்போ எவ்வளோ இந்த செகண்டுக்குள்ளே முடிவெடுத்தாரா? கபடிக்கு ரொம்ப முக்கியம் இந்த அக்யூரசி, இந்த இன்டெலிஜென்ஸ், டைமிங். இதுக்கு பேர் நிறைய சொல்லுவாங்க. இது இல்லாமல் கபடி ஆட முடியாது. எவ்வளோ பவர் வச்சு ஆட முடியாது, எவ்வளோ வெயிட் வச்சு ஆட முடியாது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் என்ன செய்யணுங்கிறது முக்கியம். இப்படி ஒரு ஆளுக்கு வேணும் கிராமத்தில். வாழ்த்துக்கள் தலைவர். கை தருங்க தலைவர். இல்லாட்டி காயத்துக்கு மருந்து கடவுள் தான். கபடியில் நம்ம மனசை ஒருமைப்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓ சூப்பர் தான்.